அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்திருக்கின்ற தமிழகத்தில் சட்டசபை தேர்தலில் ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு தகவலைத்தான் இந்த சட்டசபை தேர்தல் தந்திருக்கு. அப்படிங்கிறதுல உங்களை போல எனக்கும் ஒரு அதிர்ச்சியை அது உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு ஆராய்ச்சி மனோபாவத்தோடு அதை ஆராய்ச்சி செய்து பார்த்து அனுபவத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் தோல்வியில் துவண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த காணொளியை நான் உங்கள் முன்னால் பேச விளைகிறேன். நடந்து முடிந்த இந்த தேர்தலை குறித்து பகுப்பாய்வாக நான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முதலில் இந்த தேர்தலில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும், இந்த தேர்தலில் பாசிட்டிவாக என்ன நடந்திருக்கு, நெகட்டிவாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்ப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு புதிய கட்சியை தொடங்கி 2 வருடங்களுக்குள்ளேயே விஜய் அவர்கள் இந்த ஒரு வெற்றியை அடைந்திருப்பது தமிழகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக, என்னை போன்றவர்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டால், அதிர்ச்சியாகிறது அல்லது தோல்வி இதுவெல்லாம் அது சோர்வடைய வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த காணொளியை நான் போடணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இதை ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, அதை ஆய்வு செய்து பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற தகவல்கள் என்ன அல்லது புள்ளி விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 18 வயதிலிருந்து 29 வயதிற்குள் இருப்பவர்களுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 1,22,00,000 என்பது இருக்கிறது. இந்த 1,22,00,000 என்பதை கணக்கில் கொள்ளாமல் தான் இந்த தேர்தலை இயக்கங்கள், ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்புகள் சந்தித்தன. நாம் பூரா என்ன செஞ்சோம், விசிலடிச்சாங்குஞ்சிகள், இளைஞர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அவர்களை குறித்த ஒரு பலவீனமான கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சோம். அப்படி தான் நம்ம நினச்சோம். அது 1,22,00,000 நீங்கள் 234 தொகுதியாக வகுத்தீங்கன்னா, இதெல்லாம் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சில அதிர்ச்சியாக இருக்கலாம். ஏனென்று கேட்டால், எத்தனை தொகுதி என்றோ, யார் ஆட்சி செய்கிறார்கள், என்ன ஆட்சி செஞ்சாங்க, இதற்கு முன்னாடி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த அடிப்படையில் 234 தொகுதியாக வகுத்தோம் என்றால் கிட்டத்தட்ட 52,000 வாக்குகள் அதில் மட்டுமே வருது. இந்த 52,000 வாக்குகளில் கிட்டத்தட்ட 90% வாக்குகளை விஜய் அவர்கள் வாங்கியிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஏனென்று கேட்டால், இந்த 30 வயதில் உடைய, அந்த 18லிருந்து 30 வயதில் உள்ள இவர்களுக்கு இந்த நாட்டில் இதற்கு முன்பாக இருந்த அரசியல் அமைப்புகள் என்னது, இதில் இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்டுகள் இவர்களுடைய வரலாறே தெரியாது. முதல்ல இவர்கள் அரசியலற்றவர்களாக இருக்கிறார்கள், வரலாற்று அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணமாக கடந்த 20-30 ஆண்டு காலமாக நான் 1996 கம்யூனிஸ்ட் கட்சியில் இயங்குகிறேன். என்னுடைய சொந்த அனுபவம் என்று கேட்டால், கடந்த 30 வருட காலமாக தமிழகத்தில் ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அரசியலற்ற தன்மையில் இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம், திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அறிவார்த்தமான ஒரு வரலாற்று ரீதியான அறிவை இளைஞர்களுக்கு கொடுக்கணும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதை அவர்கள் ஆபத்தென்று கூட கருதலாம். ஆனால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனமாக இருக்கின்ற வாரிசு அரசியல், தன்னுடைய பையனையே அரசியல் கொண்டு வந்துடணும் நினைக்கிறது மக்களிடம் ஒரு வெகுவாக பேசப்படுகிறது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, திமுகவினுடைய லஞ்ச ஊழல் சம்பந்தமான பிரச்சனை மக்களிடம் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்று விஜயா என்று கேட்டால் நான் அதை பற்றி கருத்து சொல்லலை. இனிமேல் தான் அதை பற்றி நம்ம பேசணும். அதுக்கு ஒரு ப்ரிஜுடிஸில் ஒரு முன்னிலையே நான் யோசித்து அதை பற்றி பேச முடியாது. நம்ம யாருமே யோசிக்க முடியாது. லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுபவர்களால், குறிப்பாக ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளரிலிருந்து கிளை செயலாளரிலிருந்து
எல்லாரும் அந்த கட்சிகளுக்கு, திமுக அதிமுக கட்சிக்கு செல்பவர்கள் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு விஷயமாக அதை மாற்றி இருக்கிறார்கள் என்பதில் அதை குறித்த ஒரு மாற்று கருத்து என்பது இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தொடர்ச்சியாக பேசப்படுவதை களப்பணியின் போது நாம் பார்க்கிறோம். அல்லது கம்யூனிஸ்டுகளாகி எங்களை பார்த்து மக்கள் நீங்கள் இதே மாதிரி ஆளுகளோட சேர்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம். இதற்கு மாற்று என்பது விஜய் இல்லை என்பதில் நான் மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஆனால் இதெல்லாம் கள நிலவரமாக இருக்கிறது என்பதை ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், ஆளுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் நல்ல திட்டங்கள். பெண்களெல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் பெண்கள் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும், கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு முதற்கொண்டு எல்லா இடத்திற்கும் பெண்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இலவச பேருந்து கொடுத்ததாகட்டும், காலை உணவு கொடுத்ததாகட்டும், இது மேல்மட்டத்தில் கொள்கை ரீதியாக எடுத்த முடிவுகள் அமலாகிறது. ஆனால் கள நிலவரத்தில் கீழ்நிலையில் வேலை பார்க்கின்ற கட்சி ஊழியர்கள் லஞ்ச லாவண்யத்தில் ஊறுபவர்களாக இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், அதே மாதிரி உள்ளாட்சி துறையில் பணியாற்றுபவர்கள், உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் பார்த்திங்கன்னா உள்ளாட்சியில் எந்த விதமான மேம்போக்காக விவரங்கள் நடக்குதே ஒழிய, ஆனால் புதிதாக ஏதாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல முடியும். இப்போ நான் மதுரையில் பார்த்தா நிறைய இடங்களில் அந்த கால்வாய்கள் உடைந்து தண்ணீர் பெரிய ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ மக்கள் அதை பார்க்குறாங்க, அதில் வேதனை அடைகிறாங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ இதுவெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்த நிதி என்ன ஆகுது, அங்கே மாநகராட்சியில் திரட்டப்பட்ட நிதி என்ன செய்யப்படுகிறது, அது முறையாக விநியோகம் செய்யப்படுகிறதா, இதெல்லாம் செய்யப்படலை என்பது யதார்த்தமான நிலவரம். திமுகவினுடைய சமூக நீதி கொள்கையாகட்டும், பெண் விடுதலையாகட்டும், அல்லது மாநில சுயாட்சி சம்பந்தமான கருத்துக்களாகட்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தந்தை பெரியாரினுடைய வழியில் செயல்படுகின்ற மிக முக்கியமான கருத்தியல் ரீதியான ஒரு அமைப்பாக அது இருப்பதனால்தான் நாம் அதை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தோம். ஆனால் அவர்கள் இருக்கின்ற குறைபாடுகளை அவர்கள் உணர்ந்தபாடில்லை. திமுக என்ற கட்சியை பெரியார் என்ற ஒரு தத்துவம் தாங்கி நின்றது. ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லி இருந்தார். ஆனால் என்ன வந்ததுன்னு கேட்டால், அவர் சொன்னாலும் கூட அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வச்சாங்க. அவர் காமராஜரோட சேர்ந்து இணைஞ்ச போதிலும் கூட ராஜாஜியோட இணைந்து 67 ஆட்சி பிடித்த போது கூட அந்த ஆட்சியை பெரியாருக்காக அர்ப்பணம் பண்ணார், அதை சமர்ப்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரியாரிஸ்டாக அண்ணா வந்தார். அதனுடைய சமூக நீதி கொள்கை, தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது, இதெல்லாம் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞரானவருக்கு சமூக நீதி என்ற அந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நான் வக்கீல் கிடையாது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் சமூக நீதி என்று ஒன்று இல்லை என்றால், கோட்டா என்று இல்லை என்று சொன்னால் நான் வேலைக்கு செல்ல இயலாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அதை பற்றி தெரிவதற்கில்லை. இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கல்லூரிகளில் வரலாற்று பாடம், அரசியல் விஞ்ஞானம், புவியியல், இந்த மாதிரி சமூக அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி எல்லா பாடங்களும் துடைத்தெறியப்பட்டிருக்கிற அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே போயிடுச்சு. அது மாதிரி அரசு ஊழியர்கள் அவர்களுடைய மேம்போக்கான பார்வை, அவர்கள் கிட்டத்தட்ட ஊழியர்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்ல, அவர்கள் மக்கள் ஊழியர்களாகவே இல்லை. கிட்டத்தட்ட இதை சொன்னால் சிரமங்கள் வருது. அப்போ இதெல்லாம் மக்களிடம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை ரொம்ப வளர்த்தி வச்சுருந்தது. அப்போ இதற்கு மாற்றாக என்ன நினைக்கிறாங்க, புதிதாக இன்னோவேட்டிவாக என்ன யோசிக்கிறாங்க. இப்போ நான் குழந்தைங்கள்கிட்ட என்னுடைய பிள்ளைங்களோட படிக்கிற அந்த சமகால வயதுள்ள குழந்தைகளோடு விவாதிக்கும்போது எனக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, புதிதாக ஏதாவது நடந்தால் நல்லது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறது மாதிரி அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. மேலும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாத, பகுத்தறிவற்ற, ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கல்வி முறையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வேல்யூ எஜுகேஷன் சொல்லப்படுகின்ற அந்த கிளாஸே கிடையாது.
கதைகள் கிடையாது, பாடல்கள் கிடையாது. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். இப்படி ஆனால் எப்படி எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகளை எப்படி பகிர்ந்தளிப்பது என்பதை பற்றி ஞானமெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நிறையா பேர் ஐடி ஃபேக்ட்ரி அந்த அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த வரலாற்று ரீதியான அந்த தொடர்பு இல்லை, அரசியல் ஞானம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது திருவள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதுவெல்லாம் இன்றைக்கெல்லாம் இப்படிலாம் பேசுனா பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறியா, என்னத்தையால் ரெண்டு பேச்சே இருக்கக்கூடாது. அந்த கல்ச்சரை உருவாக்குனது. நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டிருக்கிறேன். அரசியல் ரீதியாக எங்கள் ஐயா என்னை கூப்பிட்டு போயிருக்கார். கலைஞருடைய பேச்சை கேட்டிருக்கேன், டி ராஜேந்தர் பேச்சை கேட்டிருக்கேன், சிவாஜி கணேசன் பேச்சை கேட்டிருக்கிறேன், காளிமுத்து பேச்சை கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் எங்கள் ஐயா கூப்பிட்டு போய் காட்டியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு திமுக அதிமுக கட்சிக்காரர்கள் அரசியலே பேசுவது கிடையாது. கையை எடுத்து கும்புறதோடு சரி. வரலாறு என்னது, சுதந்திர போராட்ட வரலாறு என்னது, வரலாற்று ரீதியாக எப்படி சுதந்திரம் அடைந்தோம், இதிலிருந்து ஒரு எந்த விதமான கண்ணியும் இல்லை. எப்படி பகுத்தறிவு முதலில் அரசியல் சட்டத்திற்காக பெரியார் எப்படி போராடினார், எப்படி நீதி என்பதை, ஜஸ்டிஸ் என்பதை சோசியல் ஜஸ்டிஸ்னு பெரியார் மாற்றுறதுக்காக நடத்திய மிகப்பெரிய போராட்டம் என்னது, அரசியல் சட்டத்தை திருத்துவதற்காக தந்தை பெரியார் எடுத்த முயற்சிகள் என்னது, கல்வியில் இடஒதுக்கீடுக்காக அவர் ஆடிய போராட்டம் என்னது, அம்பேத்கரை பற்றி என்ன இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, கம்யூனிஸ்டுகளை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இங்கே இருக்கின்ற சாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண்ணுக்கிடையேயான இந்த ஏற்றத்தாழ்வுகள், இதை களைவதற்காக என்ன அரசியல் ரீதியாக என்ன போராட்டங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது, அது எந்த இடத்துக்கு கடந்த 1947 சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறத எந்த ஞானமும் இல்லாத குழந்தைகளை தான் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கு ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற பெண்களுக்கு பூரா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிக மோசமான மலினமான நாடகங்கள். இன்றைக்கு ஆண்கள் கதாநாயகர்களாக இருப்பதை போல, ஆண்கள் வில்லன்களாக சினிமாவில் வருவதைப் போல, இன்றைக்கு தொலைக்காட்சியில் வருகின்ற எல்லா சீரியல்கள்லையும் ஒரு பெண்ணு தான் என்னவா இருக்கிறா, கதாநாயகியாக வாரா, ஒரு பெண்ணு தான் எதிரியா, அதாவது வில்லனாகவும் வாரா. அப்போ பெண்களை என்ன செய்கிறான், மூளைச்சலவை செய்வதற்காக, விளம்பரதாரர் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர்கள் அதற்குள் தள்ளப்படுகிறார்கள். பொருளாதார ஞானம் என்பது கிடையாது. பொருளாதாரத்தை பற்றி நமது குழந்தைகளுக்கு எதுவுமே தெரிகிறது கிடையாது. தொழிலாளர்கள், விவசாயிகள் தன் கண் முன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருட்களின் மீதும் தொழிலாளர்களுடைய, விவசாயிகளுடைய உழைப்பு இருக்கிறதே. கண்ணை மூடிட்டு நாம் பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்கிறவன் விவசாயியாகவும் தொழிலாளியாகவும் இருக்கிறான். அவன் பயன்படுத்துகின்ற 2 பொருட்கள் தான் உற்பத்தி செய்யப்படுது. ஒன்று தொழிற்சாலையில், இன்னொன்று விவசாய நிலங்களில். 2 பொருட்களைத்தான் ஒட்டுமொத்த சமூகமும் பயன்படுத்தி திளைக்கிறோம். ஆனால் அவர்கள் இருவருக்குமான வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்றதை பற்றிய எந்த விதமான பார்வை மற்றவர்களாக இருக்கிறார். பொதுவாக கம்யூனிஸ்டில் என்ன செய்கிறது கிடையாது, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல. இந்த பின்னால் இருக்கின்ற நல்ல கண்ணு கோயம்புத்தூரில் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் 101 வயது வரைக்கும் தொடர்ச்சியாக மக்களுக்காக வேலை செய்தார். நாங்கள் சொல்கிறத கவனிக்கிறதுக்கு லேட்டாகலாம் இளைஞர்களுக்கும். இன்றைக்கு பார்த்தீர்கள்னா நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதை பூரா கேலி பண்ணா, இவங்க எப்போ பார்த்தாலும் அமெரிக்கான்னு. இன்றைக்கு பார்த்துருக்குறோம், ஈராக்கில் உள்ள நுழைஞ்சு சதாம் ஹுசைனை காலி பண்ணிட்டான். ஈரானில் போய் அங்கே போய் குண்டு போடுறான். வெனிசுலாவில் போய் உள்ளே போய் அந்த ஆளை கைது பண்ணி இழுத்துட்டு வரான். அப்போ ஒரு ஏகாதிபத்தியம் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு அவருடைய அந்த போர் சூழலால் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு எரிபொருட்கள் பூரா, கேஸ் சிலிண்டர் விலைகள் பூரா கூடுறது மாதிரி ஆயிடுது. பெட்ரோல் கிடைக்காம போகுது. அப்போ ஒரு நாடு அந்த மோசமான ஆட்சியாளர்களால் ஆளப்படும் போது உலகத்தையே பாதிக்கிறது. இதை பற்றியெல்லாம் இளைஞர்கள்ட்ட பேசினா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ரெடிமேடாக ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி அதாவது பூர்தியும் மார்ஸ்னு ஒரு சிந்தனை வந்தது. அவங்கள பொறுத்தவரைக்கும் 2 செகண்ட் 3 செகண்டு ரீல் மாதிரி தான் போக வேண்டியிருக்கு. 2 செகண்டில் 3 நிமிஷத்தில் பேச வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்தாளமிக்கமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிட முடியல. அப்போ அரசியலற்ற, சமூக ஞானமற்ற, பகுத்தறிவற்ற ஒரு செட்டாக இந்த 1,22,00,000 வாக்காளர்கள் இருந்தார்கள்.
அவர்கள்தான் விஜயின் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் பணத்தை காட்டி கைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுககாரர்கள் அதிமுககாரர்கள் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்க, இன்வேரியபிளாக கொடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அப்போ பணத்துக்காக ஈல்டாகிறது மாதிரி இளைஞர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். பணம் இனிமேல் கொடுத்தாலும் கூட தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ இது ஒரு ஃபேக்டராக, மிக முக்கியமான காரணியாக இதில் செயல்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அது மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற பெண்கள், வீட்டில் இருக்கின்ற பெண்கள், கணவர் வேலைக்கு போகிற வீட்டில் இருக்க பெண்கள், அவங்க பூரா இந்த செட்டை பூரா என்ன செய்கிறாங்கன்னாட்டா, அவங்களுக்கு முழுக்க இந்த அரசியலற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூராமே விஜய்க்கு வாக்களித்ததை நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய உறவினர்கள் பெண்கள் அவங்க பேசுகிறதை பார்த்தா நமக்கு தெரியுது. இது நிறையா பேர் இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு, அதாவது தேர்தலுக்கு முந்தி நாம் சொல்லியிருந்தால் நம்ம போய் பேசுவோம்ன்றதுக்காக தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம்லன்னு சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த அரசியலற்ற தன்மை விஜய் தான் அறிமுகமாக இருக்காரு. மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவரை திமுக விமர்சிக்காமல் விட்டது தப்பு, கம்யூனிஸ்டுகள் விமர்சிக்காமல் விட்டது தப்பு. சோசியல் மீடியாவில் எந்த வேலையும் செய்ய கிடையாது. அதில் யாரோ நீங்கள் உங்களை பார்த்த உடனே நீங்கள் மேலேருந்து இறங்கி வந்துட்டீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. அது மிக ஆழமாக இன்றைக்கு சினிமாக்கள் வழியாகவும் சோசியல் மீடியாக்கள் வழியாகவும் இளைஞர்கள் தங்களுடைய கதாநாயகர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சினிமாவில் செய்வதை நிஜமான வாழ்க்கையிலும் செய்து விடுவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களுக்கு 234 தொகுதி இருக்கணும்னு தெரியாது, யார் இதுவரை சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு தெரியாது, அவர்களுக்கு எப்படி அவர்களோட தாய் தகப்பன் எப்படி வாழ்ந்தாங்கன்ற கவலைகள் கிடையாது, அவங்க அப்பா எப்படி வேலை போனார்ன்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அவங்க தே ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இந்தியா. இந்திய வரலாற்றையோ தமிழக வரலாறோ தெரியாது. இதுதான் கள நிலவரம், இதுதான் நடந்தது. ஒன்று கூடுதலாக இந்த தேர்தலில் பாசிட்டிவான அம்சம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, நான் சொல்லப்பட்ட இந்த 1,22,00,000 வாக்காளர்களாக இருக்கின்ற இளம் வாக்காளர்கள் அரசியலில் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இனிமேல் என்ன செய்ய முடியாது, அவங்க இந்த அரசியலை விட்டு வெளியே போக முடியாது. எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அவர்கள் கண்டிப்பாக அரசியல் பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாதிரி பணத்திற்கு அவர்கள் விலை போகவில்லை என்பதும் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுவெல்லாம் எப்படியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அரசியல் தன்மைப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையில் இந்த விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் என்று சொல்லப்படுகிறது. வெறும் ரசிகர்களாக எந்தவிதமான தகவல்களும் இல்லாமல் விஜயினுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்களை அப்படியே வைத்துக்கொண்டு இந்த நிர்வாகத்தை சிறப்பாக விஜயால் நடத்த இயலாது. ஏனென்று கேட்டால், நிர்வாகம் என்பது நீதி, நிர்வாகம், சட்டம் 3 துறைகளை உள்ளடக்கியது. இந்த நீதி, நிர்வாகம், சட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 துறைகளிலுமே அந்த கட்சியினுடைய ஆளுமையில் உள்ள ஆட்களுடைய பாதிப்பு கிளை வரைக்கும், கிராமம் வரைக்கும் வரும். அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சுரண்டல், அநீதி, ஒடுக்குமுறை ஆகியவற்றை ஒழித்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் தொடர்ச்சியாக பாடுபட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு தோல்வி என்பது புதிதே கிடையாது. நாங்கள் தொடர்ச்சியாக உழைப்போம், தொடர்ச்சியாக மக்களுக்காக களத்தில் நிற்போம், தொடர்ச்சியாக விவசாயிகள், தொழிலாளர்களினுடைய உரிமைகளுக்காக பாடுபடுவோம். இந்த விஜய் அவருடைய ஆட்சியில் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்காகவோ அல்லது அவர் ஆட்சி அமைப்பாரான்னு கூட தெரியலை. பிஜேபி ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட்டை தான் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னும் அவருக்கு அந்த தம்பிங் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுற 118 அந்த மார்ஜின் அவர் அந்த பெஞ்ச்மார்க் இடத்தை அவர் அடையலை என்பது இருக்குது. இதை வச்சு இப்போ யாரை பயன்படுத்திக்கிட போகிறாங்க என்னன்றது தெரியாது. எனிகோ நமக்கு நடந்திருக்கிற அந்த ரிசல்ட் பாசிட்டிவானதாக எனக்கு தோணலை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னுட்டா,
இந்த அனுபவத்திலிருந்து ஏற்கனவே சமூகத்திற்காக, ஏற்கனவே அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மக்களினுடைய மேன்மைக்காக உழைத்த இயக்கங்கள் சிறிதளவும் சுயநலமில்லாத தலைவர்களை உருவாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. முந்தி தான் இப்போல்லாம் இன்னமே கதை ஓடாதுன்றதை இளைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வழியாக சுயநலம் உள்ள மனிதர்கள் இனிமேல் துரத்தி அடிக்கப்படுவார்கள். பணம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வராதிங்க. அவனுக்கு குறைந்தபட்சமாக இந்த ஊழலை, லஞ்சத்தை எதிர்க்கவனாக அவன் நிற்கிறான் என்பது தான் ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டால், இதை எப்படி களைவது, இதை இவர் விஜய் ஒழிச்சிருவாரா அப்படின்ற நாலேஜ் அவங்கள்ட்ட கிடையாது. இதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை விஜய் அவர்கள் கூட இனிமேல் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இதுவரை இப்போதைக்கு அவருடைய அரசியல் ரீதியான உரையாடல்களோ, அவருடைய முன்மொழிதல்களோ அவர் அரசியல் ரீதியாக டெவலப் ஆனவர் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. நான் விஜய் ஆக முடியாது. ஆனால் எனக்கு விவரங்கள் தெரியும். நான் 96லேருந்து இருக்கிறேன். இன்றைக்கு திடீர்னு அவர் என்ன காரணத்திற்காக அரசியலுக்கு வந்தார், அவர் என்ன கொள்கைகள் வைத்திருக்கிறார், அவர் என்ன தத்துவத்தை முன்மொழிகிறார் என்று யாருக்கும் தெரியல. அவர் போகிற இடத்துல அவருக்கு தோன்றதை அவர் பேசுகிறாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த சமூகம் இடைஞ்சல் இருக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சுறதுக்கு 50 வயது ஆகணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு எல்லாம் நான் 24, 25 வயசில் எனக்கு புரிஞ்சது. அந்த வயதில் புரிஞ்சு நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தோம். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பணி ஆற்றியிருக்கிறோம், பல்வேறு பணிகள் ஆற்றியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு காலத்திலும் சோர்வடைந்தவர்கள் இல்லை. பல்வேறு தோல்விகள், வெற்றிகள், பழக்க வழக்கங்கள், அலைச்சல்கள், தியாகங்கள், இழப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி என்னை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட தியாகி தோழர் நல்லக்கண்ணவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி. தன்னுடைய மீசையெல்லாம் பிடுங்கின பிறகு கட்சியில் அதற்காக பிடுங்கப்பட்டவர், சுதந்திர போராட்டத்துக்கு பிடுங்கப்பட்டவர். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அவருடைய மாமனார் சாதி கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட போது தன்னுடைய சொந்த சாதிக்கு எதிராக அமைதிக்காக எந்த சாதியால் அவர் கொலை செய்யப்பட்டாரோ அல்லது அந்த சாதி கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட போதிலும் கூட அந்த மக்கள் ஒற்றுமைக்காக நின்றவர். அவர் கூட தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் வெற்றி தோல்வி என்பது இது ரேஸ் கிடையாது, போட்டியில் ஜெயிக்கிறது வைக்கிறது. இது ஒரு மக்கள் பணி. அது கம்யூனிஸ்டுகளுக்கு இயல்பானது. அவங்க இயல்பாகவே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி தோல்வியே கிடையாது. ஆனால் போராட்ட குணம் உள்ளவர்கள். மார்க்ஸ் சொல்லுவார், உங்களுக்கு மகிழ்ச்சியானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போராட்டம்னு சொல்லுவார். உலகத்திலே யார் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருப்பார்களா என்று தெரியாது. போராடுவோம். நன்றி.